ஒருத்தன் உயிரை கொடுத்து போராடி முன்னாடி வந்து ஏதாவது சொல்கிறான் அப்படின்னா அவனை ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு முதல்ல உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. இங்கேயே திருத்த வேண்டியது நிறையா இருக்குது. இன்றைக்கி ஒன்று சொன்னால் நாளைக்கு ஒன்று சொல்லுது, மாற்றி சொல்லுதா இல்லையா? நாளைக்கு ஒன்று சொல்லுது, அடுத்த வாரம் ஒன்று சொல்லுது. அப்போ இங்கேயே போராட்டம் இவ்வளவு இருக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி அடுத்தவனை போய் குறை சொல்லுவீங்க? நான் தான் சொல்லிட்டேன், இந்த மொத்த உலகமே ஒரு மிரர்னா என்ன? ரிஃப்ளெக்ஷன். இப்போ நான் அன்பாக பேசினா நீங்கள் அன்பாக கேட்பீங்க. இப்போ நான் கடுப்புலையே பேசினா நீங்கள் எப்படி கேட்பீங்க? அன்பாக கேட்பீங்களா? அப்போ நீங்கன்றது போய் நான் என்ன தன்மையில் இறங்குறேன்றதை பொறுத்து தானே உங்களோட ரியாக்ஷன் இருக்குது. எஸ் ஆர் நோ? இப்போ நான் என்ன பேசுகிறேன், எப்படி பழகிறேன், நான் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறேன், உங்களை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருக்குன்றதை பொறுத்து தான் நீங்கள் இருக்கீங்க. கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கன்ற ஒன்று அங்கே இல்லை. எஸ் ஆர் நோ? இப்போ யாரை சரி பண்ணணும்? வேறு வழியே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. தயவு செய்து அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டு இவன் இப்படி பண்ணுறான், அவன் இப்படி பண்ணுறான், இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இதே சுற்றுறதை விட்டுட்டு முதலில் தன்னை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன். நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே உருப்படணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் சீக்ரெட், சின்ன சீக்ரெட் தான். இன்னொருத்தனை கை காட்டவே கூடாது. எப்போ இன்னொருத்தனை கை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்களோ உங்களோட வளர்ச்சி அத்துடன் நின்று விடும். ஏன்னா கேமே என்னன்னா, இன்னும் நான் என்ன எப்படி சரி பண்ணிக்கிறேன், இன்னும் நான் என்னை எப்படி சரி பண்ணிக்கலாம், இன்னும் நான் எப்படி சரி பண்ணிக்கலாம், இப்படி அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்றார் திருமூலர். என்ன சொல்றாரு? அணுவிற்குள் அணுவாயா, அப்புறம் அப்பாலுக்கு அப்பாலாய். அப்ப அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அணுவை பார்க்க முடியுமா? மைக்ரோஸ்கோப் இருந்தா பார்க்கலாம். வெறும் கண்களால் பார்க்க முடியுமா? சரி, அதே தெரியாது. அப்ப வார்த்தையை கவனிங்க. அணுவிற்குள் அணுவாயா. ஓ, அணுவே தெரியாது, அணுவுக்குள்ள ஒரு அணுவா. அப்ப அது எவ்வளவு ஆழமா இருக்கும்? அப்புறம் அணுவிற்குள் அணுவாய் போயாச்சு, அதோட நிறுத்தல. அதான் திருமூலர். மூலன் மந்திரம் முடிவான மந்திரம். மூலன் வாக்கு முடிவான வாக்கு அப்படின்னா என்ன? திருமூலர் ஒன்று சொல்றாருன்னா பேசாம கேட்டு போக வேண்டியதான். மறுத்து பேசுறதுக்கு விமர்சனம் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. புரியுதா? அவர் என்ன சொல்றாரு? அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னா என்ன? அணுவுக்குள்ள அணு போய் அந்த அணுவுக்கு அப்பால பார்க்கணுமா? சரி, அதோட முடிஞ்சா? அப்பால போய் நின்று அப்புறம் அப்பாலுக்கு அப்பாலாய் பார்க்கணுமா? இது என்ன நடக்கிற கதையா அந்த ஜென்மத்தில்? எப்போ பார்க்கறது இதெல்லாம்? நீங்கள் பார்க்கறது பூரா சீரியல் செட்டு, வர்றவன் போகிறவன் பிரச்சனை, குடும்ப பஞ்சாயத்து, பொண்டாட்டி பிரச்சனை, புருஷன் பிரச்சனை. இப்போ பிரச்சனை வர்றதையே பார்க்குறீங்க. பிரச்சனை ஏன் வருது, எப்படி வருது, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். உங்களை சுற்றி நடந்துட்டு இருக்க மொத்த கூத்து காரணம் நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. இது புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு 10% பொக்கிஷம் கிடைச்சாவே காலங்காலத்துக்கும் பார்த்து பார்த்து பாதுகாக்கணும். எஸ் ஆர் நோ? 10% கிடைச்சாலே உங்களுக்கு எத்தனை சதவீதம் இறைவன் எத்தனை பேர் மூலமாக அருள் செய்திருக்கிறார், அந்த பாதையில் நாம் இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாதா? அதனால முதலில் நான் மிகவும் நல்லவன் அப்படின்னு கூடிய அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து வெளியே வாங்க. இங்கே யாரும் நல்லவங்க கிடையாது, இன்க்ளூடிங் மீ. அப்போ எல்லாரும் கெட்டவங்களா? கெட்டவங்களும் கிடையாது, இன்க்ளூடிங் மீ. அப்போ யாரு தாங்க நாங்களாம்? கண்டுபிடிங்கன்ற. முருகப்பெருமான் இன்றைய தைப்பூசத்தில் உங்களுக்கு இந்த உடல் மூலியமாக ஒரு சில விஷயத்தை உணர்த்தணும்னு நினைக்கிறார். உணர்த்திடலாமா? அதாவது பால் குடம் தூக்குறீங்க, முருகருக்கு என்ன தூக்குறீங்க? பாராட்டுறேன். பால் குடம் தூக்கிட்டே இருக்கிறக்கா பால் குடம் தூக்குறீங்க? என் முருகர் வெறும் குடத்தை தூக்குனா ஏற்றுக்க மாட்டாரா? இல்லை தண்ணி குடத்தை தூக்குனா ஏற்றுக்க மாட்டாரா? மஞ்சள் தண்ணி தூக்குனா ஏற்றுக்க மாட்டாரா? ஏன் பால் குடம் தூக்குறீங்க? இதே தெருல பால் குடம் தூக்கிட்டு இருக்கீங்க இத்தனை வருஷம். அந்த குடம் என்பது உன் உடம்பு, அந்த பாலின் நிறம் என்பது வெள்ளை.
இந்த உடல் எனும் இந்த குடத்தில் உனது மனம் என்கின்ற பாலை நீ வெண்மையாக வைத்திருந்தாயா? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பால் குடம். நம்ம எதுக்கு பால் குடம் தூக்கணும்? பால் குடம் தூக்குனா மட்டும் இறைவன் ஆசீர்வாதம் பண்ணிடுவாரா? சரி, ஓகே, உள்ளே போகிறீங்க, முருகப்பெருமான் உட்காந்து. முருகர் என்ன அவ்வளோ முட்டாள் நினச்சிட்டிங்களா? நீங்கள் ஊருக்கே திருட்டுத்தனம் பண்ணுவீங்க, ஒருத்தனையும் மதிக்க மாட்டீங்க, 10 பைசா அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க, சோறு போட மாட்டீங்க. முருகப்பெருமானை போய் கும்பிட்டுட்டு பால் குடம் போயிட்டு வந்தால் தெரியாதா அவருக்கு கீழே இறங்கி வரும்போது? வெளியில் சோறு கேட்குறவனுக்கு சோறு போட மாட்டீங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் அருள் செய்யணும். காவடி ஏன் தூக்குறோம்? ஒவ்வொரு செயல்களின் பின்னாலும் ஒரு ஞான விளக்கம் இருக்கின்றது. அந்த ஞான விளக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த செயல்களை அடையாளங்களாக வைத்துவிட்டு சென்றார்கள். அந்த வகையில் காவடி தூக்குவது எதற்காகவென்றால், இந்த உடலில் இந்த உலகத்தை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது உன் தலைக்கு மீறி பிரச்சனைகள் வரும். என்னது அது? அதான் காவடி. பிரச்சனைகள் வரும்போது எப்படி நம்ம ஒன்ஸ் காவடியை தூக்கிட்டோம்னா முருகனை பார்க்குற வரைக்கும் கீழே இறக்கி வைக்க மாட்டோமோ, அதுபோல எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு பக்குவத்துடன் ஏற்றுக்கொண்டு இறை நம்பிக்கையுடன் வைராகியத்துடன் முன்னேறி சென்று கொண்டிருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி முன்னேறி சென்றோம்? எத்தனை வெயிட் வந்தாலும், எத்தனை ப்ரெஷர் வந்தாலும், எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணி போகிறோமா? நம்ம சில நேரங்களில் உனது வாய் இருக்கிறதல்லவா, வாய் இது கண்ட வார்த்தைகளை பேசும், கேட்ட வார்த்தைகளை பேசும், கெட்ட வார்த்தைகளையும் பேசும். பிறர் உன்னை காயப்படுத்தும் போது வேக வேகமாக வார்த்தைகள் வரும். வருதா வரலையா? இப்போ ஒரு அழகு குத்திட்டீங்க, இப்போ கண்டபடி உங்களை ஒருத்தன் திட்டுறான், என்ன பண்ணுவீங்க? உன் வாழ்வில் பிறர் உன் வார்த்தைகளை பிடுங்க முயற்சி செய்யும் போது அழகு குத்தி எப்படி நீ நாவடக்கத்துடன் பேசாமல் அமைதியாக இருக்கின்றாயோ, அதுபோல பிறர் உன்னை காயப்படுத்தும் போதும், அசிங்கப்படுத்தும் போதும், அவமானப்படுத்தும் போதும் அவசியமான இடங்களில் மட்டும் பேசுவதை நீங்கள் தொடர வேண்டும். அவசியமில்லாத இடங்களில் அழகு குத்தியதை போல சும்மா இருக்கணும். இதனால தான் சொன்னார் சும்மா இருந்தார். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.